தேசிய ஜனநாயக கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அங்கம் வகிக்கிறது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், திமுகவுக்கு எதிரான கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும், அது அதிமுக இருந்தாலும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும் தான் நான் சொல்றேன். இதுல வித்தவுட் பழனிசாமியா வித் பழனிசாமியாங்கிறது தெரியாது. இன்றைக்கு கூட நான் வர்றப்ப பார்த்தேன், ஊடகங்கள்ல முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் கூட பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி என்ன தவறு கேட்கிறார். இன்னும் சொல்ல போனா, நேற்று கூட என்ன தஞ்சாவூர்ல ஊடக நண்பர்கள் கேட்டார்கள், செங்கோட்டையனுடைய இந்த வெளிப்பாடு என்னன்னு கேட்டாங்க. அது அங்க உள்ள 90% மேலான தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் மன ஓட்டத்தை தான் அவர் வெளிப்படுத்தியிருக்கார். அது போல எனக்கு தெரிந்த வரை, நான் உணர்கின்ற வரை, நான் அறிகின்ற வரை, பழனிசாமி போன்ற ஒரு சிலரை தவிர 90% மேல் அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். பழனிசாமியின் தலைமையில அந்த கட்சி பலவீனமாகி கொண்டிருக்கிறது. இரட்டை இலை திமுகவின் வெற்றிக்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற மனநிலையில இருக்கிற காரணத்தினால்தான் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து சொன்னாங்க. அது திரு பன்னீர்செல்வத்திற்கு பொருந்தும், எங்க சித்திக்கு பொருந்தும். பட் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் கொள்கைகளை கொண்டு செல்கின்ற தனி இயக்கமாக 8 ஆண்டுகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒரு அணியில் தான் இணைய முடியுமே தவிர ஒரே கட்சியாக இணைவதை பற்றி நாங்கள் எங்கள் தொண்டர்களின் முடிவை அறிந்துதான் செயல்பட முடியுமே தவிர நீங்க கேட்பதற்காக நான் ஒரு பதில் சொல்ல முடியாது. வித்தவுட் பழனிசாமியா இருந்தாலும் சரி, வித் பழனிசாமியா இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஏன்னா திமுகங்கிறது எங்களுக்கு மடியில கணம் இல்லை. நாங்க யாருக்கும் துரோகம் செய்யல. எங்களுக்கு முதலமைச்சர் ஆக்கியவர்களுக்கு துரோகம் செய்தவர் யாருக்கு தெரியும். அந்த பயத்துலதான் அவர் இப்படி பின்வாங்கிறார் தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு சுயநலம், பதவி வெறி, தனக்கு மேலே இருந்தவர்கள் அவர்கள்லாம் இன்றைக்கு தான் எப்படியோ லாட்டரி யோகத்துல அவர்களால இந்த பதவிக்கு வந்துட்டோம், எப்படியோ ஏதோ செய்து பொதுச்செயலாளர் ஆகிட்டோம், இந்த பதவி இழந்து விடுவோங்கிற பயம்லாம் அவருக்கு தான் இருக்கும். ஆனா எங்களை பொறுத்தவரை அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைய வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கருத்து. ஓர் அணினா ஒரே கட்சியா நான் சொல்லல, ஓர் அணியாக எல்லோரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்து மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு அனைவரும் உழைத்திட வேண்டும் என்பதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன். அதான் என்னுடைய கருத்து. நீங்க சொன்னது மாதிரி அதற்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேக்குறீங்க. அரசியல்ல எதற்கும் பாசிபிலிட்டி, எதுவும் நடக்கும். மனது வைத்தால் எதுவும் நடக்கும். உறுதியாக தர முடியும். ஏன் தர முடியாது? அம்மாவுடைய ஆட்சிங்கிறது நல்ல ஆட்சி, ஒரு ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி. இந்த ஆட்சியின் பல திட்டங்களை மத்திய அரசாங்கம் சரி, மத்திய அமைச்சர்கள் சரி, பிரதமர் மோடியும் எவ்வளவோ பாராட்டுகிறார்கள். அன்றைக்கு பாத்தீங்கன்னா டெல்லியில பாராளுமன்றத்துல அமைச்சர் தர்மேந்திர பிரதானாக இருக்கட்டும், நிதி அமைச்சராக இருக்கட்டும், அம்மா அவர்களை இவர்கள் 89 மார்ச் 19 அன்றைக்கு மார்ச் 25 அன்று நினைக்கிறேன் சட்டமன்றத்துல இந்த திமுக கூட்டம் தாக்கியது அன்றைக்கு அங்க போட்டிட்டு பேசினார்கள். அது போல அம்மா என்கிற மாபெரும் தலைவரை அவர்கள் மிகவும் மதிக்கக்கூடியவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். உறுதியாக அம்மாவின் ஆட்சிங்கிறது நல்ல ஆட்சியை அவர்கள் கொடுக்க முடியும். அடுத்த தேர்தல்ல தமிழ்நாட்டுக்கு மோடிங்கிற பிரதம வேட்பாளர் வேணுமா, லேடிங்கிற சீஃப் மினிஸ்டர் வேணுமான்னு கேட்டாங்க. எங்களுக்கு முதன்மையாக தேவை அம்மா என்றுதான் மக்கள் தீர்ப்பளித்தார்கள். அதுக்காக அம்மா அவர்கள் மோடிக்கு எதிரானவர் அல்ல. அம்மாவும் அவரும் நல்ல நண்பர்கள். அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அம்மா சந்திச்சிருக்காரு. அந்த தேர்தல் காலத்துல மோடி வேண்டுமா நான் வேண்டுமா என்று கேட்டு தேர்தலுக்கான நிலைப்பாடு தானே தவிர அது மோடிக்கு எதிரான தனிப்பட்ட நிலைப்பாடு கிடையாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.